வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு தான் வந்திருக்கோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வேளாங்கண்ணி மாதா சர்ச்சுக்குள்ளே என்ட்ரியானோ பெரிய இயேசுநாத சிலை நம்மளை அன்போடு வரவேற்குது. இங்கே மேரி மாதா கையில் குழந்தை இயேசுவோடு காட்சியளிக்கிறாங்க. இது ஹோலி பாத் ஓல்டு வேளாங்கண்ணி சர்ச் வரைக்கும் போகும். இதில் எல்லாம் முட்டி போட்டு நடந்துட்டு பிரார்த்திச்சுட்டு போவாங்க. இது புனித வேளாங்கண்ணி அன்னை திருத்தலம். நாம் வந்து பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லா கம்பங்களிலும் மரியே வாழ்க என்று வாசகம் எழுதியிருக்கு. இந்த புனித வேளாங்கண்ணி மாதா கோவில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரை ஓரத்தில் வேளாங்கண்ணியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோலி பாத்தில் நாம் போகும்போது இருபுறங்களில் மரியன்னை மற்றும் இயேசுநாதர் வாழ்ந்த அந்த காட்சிகளை சிலைகளாக பார்க்க முடியும். இயேசுநாதர் சிலுவை சுமந்து செல்லும் காட்சி இது. இந்த காட்சி மரியன்னை மடியில் இயேசுநாதர் படுத்திருக்கிற அந்த காட்சி. இது வேளாங்கண்ணி மார்னிங் ஸ்டார் சர்ச், விடியற்காலை விண்மீன் ஆலயம். இந்த சர்ச் ஹோலி பாத்தில் தான் இருக்குது. சர்ச்சுக்கு இந்த சைடில் பார்த்தோன்னா ஓல்டு வேளாங்கண்ணி சர்ச்சை பார்க்க முடியும். அப்படியே இந்த சைடில் பார்த்தோன்னா நாம் புனித ஆரோக்கிய அன்னை சர்ச்சை இந்த சைடில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சர்ச் அன்னையின் புனித பெயரால் கட்டப்பட்டது. இந்த சர்ச்சின் உச்சியில் பார்த்தோன்னா நம்ம மரியன்னையை பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தோன்னா பெரிய பிரம்மாண்டமான இயேசுநாதர் சிலைகள் மற்றும் பல இயேசுநாதர் சிலைகளை பார்க்கலாம். இந்த சர்ச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ள பெரிய ப்ரேயர் ஹால் இருக்குது. ஒரே நேரத்தில் ஏராளமான உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பெரிய சர்ச் தான் இது. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கேருந்து மரியன்னையை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே கண்ணாடியில் வரையப்பட்ட பெயிண்டிங்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஒன்றும் அதுவும் இந்த சன்லைட்டில் கலர் கலராக அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சர்ச்சில் இருக்கிற ஓவியங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது. அன்னையை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இங்கேயும் இங்கேருந்து நாம் கொஞ்சம் பிரார்த்திச்சுட்டு நாம் போகலாம். இதான் ஹாலோட மொத்த தோற்றமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே டோர்ஸில் பார்த்தோம்னா அழகாக இருக்குது, சிலுவெல்லாம் போட்டு. இது வேளாங்கண்ணி ஓல்டு சர்ச். இந்த இடத்துல தான் மரியன்னை முதல்ல வேளாங்கண்ணியில் ஒரு குளக்கரை அருகில் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனுக்கு காட்சியளித்த இடம்தான் இந்த இடம். இந்த காட்சி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது வேளாங்கண்ணி ஓல்டு சர்ச்சாண்டே இருக்குது. ஒரு படகுல மரியன்னை இருக்கும் அந்த காட்சி. போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு கடலில் மரியன்னை உதவிய அந்த காட்சியை தான் இங்கே அமைச்சிருக்காங்க. அம்மா ஒரு பாய்மர படகுல நின்றுட்டு இருக்கிற அந்த காட்சி இது. இங்கேருந்து நாம் ஒரு சர்ச்சையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் தீர்த்தம் ஹோலி வாட்டர்லாம் கொடுக்குறாங்க. இது அவர்ஸ் லேடிஸ் டேங்க். இது ஒரு கிணறு மாதிரி மாதா குளம்ன்றவாங்க இதை. இங்கேருந்து மாதா அந்த சிறுவனுக்கு காட்சியளித்த அந்த காட்சியை பார்க்க முடியுது. இந்த சர்ச்சு பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடமே. அடுத்ததாக நாம் அங்கே தெரிகிற அந்த சர்ச்சுக்கு போக போகிறோம். ஹோலி பாத் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த ஹோலி பாத்தில் ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன கடைகள் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து சர்ச்சுக்கு வர வழி. அப்படியே ரைட் சைடில் பார்த்தோன்னா ஜீசஸ் புக்ஸ்லாம் இருக்கிற ஒரு சின்ன சர்ச்சையும் நம்ம பார்க்க முடியும். உள்ளே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஒட்டுமொத்த வேளாங்கண்ணியும் பார்த்தோம்னா 4 மூலைக்கு 4 விதமான சர்ச்சஸ் இருக்குது. இது பஸ் ஸ்டாப்லேருந்து வர வழியில் இருக்கிற சர்ச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் வேளாங்கண்ணி மரிய அன்னை சர்ச். தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுது. இது நாம் பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து வர வழி. இந்த சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா மேலே 2 வழிகள் போய் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஃபஸ்ட்டு நாம் இந்த சர்ச்சுக்கு ரைட் சைடில் போய் பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தோன்னா பில்டிங்லாம் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சை சுற்றி பார்த்தோம்னா 4 மூலைகளில் 4 பெரிய என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக கட்டமைச்சிருக்காங்க. வேளாங்கண்ணி மாதா சர்ச்சு பார்த்தோம்னா இது ஒரு கத்தோலிக்க திருத்தலம். தூய ஆரோக்கிய அன்னை திருப்பெயரால் கட்டப்பட்டது. இந்த வேளாங்கண்ணியில் பார்த்தோன்னா 16ஆம் நூற்றாண்டில் மரியன்னையால் நிகழ்த்தப்பட்ட ஒரு 3 அற்புதங்களால் இந்த வேளாங்கண்ணி புகழ் பரவ ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனுக்கு மரியன்னை காட்சி தந்தது. 2வது தயிர் விற்ற ஊனமற்றவனுக்கு கால் குணமடைந்தது. 3வது போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு கடும் புயலில் கரை வந்தடைய உதவியது என்று 3 அற்புதங்களாக சொல்லப்படுது. இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தோம்னா வேளாங்கண்ணி மியூசியம்லாம் இருக்குது. இதுதான் பசிலிகா ஆஃப் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் சர்ச்சோட மெயின் என்ட்ரன்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சர்ச்சு. இந்த வாசகங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வழிகாட்ட உங்களுடன் இருப்பேன் அப்படின்றது
இந்த பசிலிக்காவோட மேற்கு முகப்பு தோற்றம் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லூர்து நகரின் பேராலய வடிவில் கட்டப்பட்டது. இங்கு வந்து வேண்டுதல் செய்யும் அனைவரின் உடல் மற்றும் உள்ள குறைகளை தீர்ப்பதால் இங்கே இருக்கிற அன்னை வந்து ஆரோக்கிய அன்னையாக திகழ்கிறாங்க. இந்த சர்ச்சுக்கு உச்சியில் வேளாங்கண்ணி அன்னையை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. வேளாங்கண்ணி அன்னையை தேடி வரும் அனைவருக்கும் அற்புதங்களை அள்ளித்தரும் அன்பு தாயாக காட்சியளிக்கிறாங்க. இங்கேருந்து நாமளால் அன்னையை பார்க்க முடியும். நாம் இங்கேருந்து முதல்ல சர்ச்சை சுற்றி வரலாம். இங்கு வந்து விழா நாள் வந்து கன்னிமரியாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 8ஆம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி செப்டம்பர் 8ஆம் தேதி தான் அன்னை வந்து இந்த வேளாங்கண்ணியில் பல புதுமைகளை நிகழ்த்தியிருக்காங்க. அதே செப்டம்பர் 8ஆம் தேதியில் தான் மாடு மேய்த்த சிறுவனுக்கு காட்சி தந்தது, போர்த்துகீசிய மாலுமிக்கு கடல்லேருந்து கரை வந்தடைய உதவியது. இது மாதிரி இயேசுவின் தாயான மரிய அன்னை வந்து உலகில் பல நாடுகளில் வாழும் மக்களிடையே தோன்றி இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தாங்க. அன்னை தோன்றிய இடங்களின் பெயரால் லூர்து மாதா, பாத்திமா மாதா, குவாடலூப்பா மாதா என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டது. உலகில் பல இடங்களில் தோன்றிய மாதா வந்து தமிழகத்தில் வேளாங்கண்ணியில் காட்சி அளித்ததுனால வேளாங்கண்ணி மாதா என்று அழைக்கப்படுறாங்க. வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நடந்து வந்தோன்னா நாம் வந்து பீச்சுக்கு வந்து சேரலாம். இந்த பீச்சில் ஏராளமான விளையாட்டு பொருட்கள் இருக்குது, உணவுப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க. இந்த பீச்சே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ வந்து க்ரௌடு இல்லை, ஏன்னா இது வந்து வீக் டேஸ். சாட்டர்டே சண்டேஸ் ஹாலிடேஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இந்த பீச்சு. ஃபேமிலியோட குழந்தைகளோடு வந்து இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ ஒரு சிறப்பான ஏற்ற இடம் தான் இந்த கடற்கரை. இங்கே வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி தெரியல, அலைகளும் ரொம்ப அதிகமாக கிடையாது. சின்ன குழந்தைங்க கூட எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த கடலில் இருக்கிற கடற்கரைக்கும் தண்ணிக்கும் ரொம்ப ஆழம்லாம் கிடையாது, ரொம்ப அப்படியே முட்டிக்கும் கீழே தான் இருக்குது தண்ணி, அந்த அளவுக்கு தான் இருக்குது தண்ணி. இப்போ தண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்குது. அலைகளை பாருங்கள் எவ்வளோ சாந்தமாக ரொம்ப அமைதியாகவே தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு ஆறு மாதிரி வந்து கடலோட ஜாயிண்ட் ஆகுது. இந்த பீச்சுக்கு வந்து ஈவினிங் டைமில் வர்றது ரொம்ப பெஸ்ட்டு டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேக்ஸிமம் இந்த சர்ச்சுக்கு வர எல்லாருமே இந்த பீச்சுக்கு வந்துட்டு தான் போவாங்க. இந்த கடற்கரை பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஓகேங்க, பீச் பார்த்தது போதும், நாம் கிளம்பலாம். இந்த பீச்சோட 2 புறங்களிலும் ஏராளமான கடைகள் இருக்குது. நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்குது. இங்கேருந்து சர்ச் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.